தமிழக அரசியல் களம் உச்சகட்ட பரபரப்பை எட்டியுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், நாளை எத்தனை மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் கூட இருக்கிறது? அதில் என்னென்ன முக்கிய விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? ஸ்டாலின், வசந்த், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் கூடுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு 3வது முறையாக அமைச்சரவைக் கூட்டம் நாளை கூடுகிறது. இதற்கு முன்பு 2 முறை அமைச்சரவைக் கூட்டமாக நடைபெற்றது. அந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக நீட் தேர்வாகட்டும், ஜிஎஸ்டி விஷயமாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கடந்த 2 அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் நாளைய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்களாக கருதப்படுவது என்னவென்றால், குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை, அதே போல அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனைகள் விவகாரம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள், தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் நாளைய தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பட்ஜெட் 2017-18ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரை கடந்த மார்ச் 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் என்பது அடுத்த 4 நாட்கள் நடைபெற்றது. அதன் பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் எப்போது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் நாளைய தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறக்கூடும். அந்த விவாதங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. வசந்த், ஸ்டாலின், தமிழகத்தில் அரசியல் சூழல் பரபரப்பாக இருக்கும் இந்த நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? வேதவள்ளி, குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழ்நிலையால் அரசு முழுவதுமாக முடங்கி போய்விட்டது என்ற ஒரு எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வலுவாக முன்வைக்கப்பட்டது. இதனை தமிழக அமைச்சர்களும் சரி, தமிழக முதல்வரும் சரி முழுவதுமாக மறுத்தாலும் தமிழக முதலமைச்சர் கடந்த 3 நாட்களாக சேலத்தில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசிய பொழுது, அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை கடந்த 2 மாதங்களில் 1570க்கும் மேற்பட்ட கோப்புகளில் தான் கையெழுத்திட்டதாகவும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் அதாவது அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தமிழக அரசை பொறுத்தவரை முடங்கி போய்விட்டது என்ற அந்த எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக தமிழக அரசு மறுத்துள்ளது. தமிழக அரசியல் சூழ்நிலை ஒரு புறம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரை அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், திட்டங்களை செயல்படுத்துவது என்பது குறித்து பல்வேறு விதமான முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்றால் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழக அரசை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக சிறப்பு திட்டங்கள், வருங்காலங்களில் செயல்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டங்கள் தொடர்பாகவும் தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களாகட்டும், அதே போல தேர்தல் வாக்குறுதிகளில் அளிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதாகட்டும், இது போன்ற முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தான் நாளைய தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.